இயேசுக்கிறது ஓமைகளாய் நிறைய காரியம் சொன்னதுல ஒரு காரியம் இருக்குது. இந்த பூமியிலே பெரிய ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தானா. அவன் வீட்டிலே மிகுந்த ஏழ்மையின் தரித்திரமாய் உடலெல்லாம் பருக்கள் நிறைஞ்ச பார்க்க அழகில்லாத தரித்திரனாகிய லாசருவும் இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய மேன்மையின்படியே அவன் வாழ்ந்து எல்லா ஜனங்களையும் தனக்குள்ள வைத்திருக்கிறவனாய் இருந்தான். ஐஸ்வர்யவானை வாழ்த்த ஆட்கள் இருந்தார்கள், ஐஸ்வர்யவானை போற்ற ஆட்கள் இருந்தார்கள். ஐஸ்வர்யவான் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கூட இருந்தது. ஐஸ்வர்யவான் எண்ணுகிறது எல்லாம் நடந்தது, நடத்தி காட்டுவான். ஆனா அத்தனையும் இருந்தும் அவன் ஜீவன் இந்த பூமியை விட்டு பிரிந்தது. தரித்திரனாக லாசரு நினைச்ச எதுவுமே கிடைக்கல. தன் சரீரத்துல வியாதியும் குணமாகல. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஏழ்மை, ஒரு அடிமைத்தனம், ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனை நேசிக்கவே ஆள் இல்லை அந்த பூமியில. அவனும் ஒரு நாள் மரித்தான். 2 பேருடைய ஜீவனும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே சுகபோகமாய் வாழ்ந்தது நிமித்தமாய் அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான், அவியாத அக்கினியிலே கிடந்தான். இந்த தரித்திரனாகிய லாசரு என்னதான் இருந்தாலும் மீட்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம பயந்து வாழணுமே என்று அவருக்கு பயப்படுற பயத்தோடு உத்தம இருதயத்தோடு அவன் நடந்ததுனால அவன் மரித்து ஜீவன் பிரிந்தவுடன் எங்க போயிட்டான்? ஆபிரகாமுடைய மடியில் அமர்ந்தான். ஆபிரகாம் மடி என்றால் இளைப்பாறும் இடம். அந்த இளைப்பாறுதல் இடத்திலே பிரவேசித்தான். இந்த லாசரு இதுவரைக்கும் பட்ட வியாதியின் போராட்டங்கள் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 70 வருஷம், ஒரு 80 வருஷம் பட்டிருப்பாரு, அதோட முடிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தரித்திரனாகிய லாசரு எப்படி இருக்கிறாரு? இளைப்பாரி கொண்டே இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கதறிக்கொண்டே இருக்கிறாரு அவியாத அக்கினியில. ஒரு 80 வருஷம் 70 வருஷ வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையில 4 பேர் மதிக்கணும், 4 பேர் பாராட்டத்தக்க வாழணும், தேவனுடைய பிரமாணத்தை மறந்து வாழ்கிறவங்களுடைய நிலைமை முடிவுல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே இந்த வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானது என்னன்னு வாசிச்சு அதை சபையில வந்து கேட்டு இந்த பிரசங்கத்தின்படி நடந்து நடந்து காட்டுகிறவங்களுடைய வாழ்க்கை யுக யுகமாய் தேவனுடைய மடியில இளைப்பாறுகிறதா இருக்கிறது.